ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நந்தமூரி பாலகிருஷ்ணாவோட நடிப்பில் வெளியான அகாண்டா 2 தாண்டவம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பாலையா இந்த படத்தில் 2 ரோல் பண்ணியிருக்காப்புல. ஒரு பாலையா அவரோட ஊரில் அந்த ஊர் மக்களை காப்பாற்றிட்டு இருக்காரு. இன்னொருத்தவர் நான் சாமியாராக தான் இருப்பேன், எனக்கு குடும்பம் யாரும் தேவையில்ல அப்படின்னு அவர் கைலாசத்தில் இருக்கார். அப்போது ஒரு நாள் இந்தியாவை அழிக்கணும் அப்படின்னு ஒரு நாடு துடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போது அதே நேரத்தில் அந்த நாட்டை சேர்ந்த மேஜரோட பையனையும் இந்தியன் ஆர்மி கொண்டுடுறாங்க. அதனால எப்படியாவது இந்தியாவை அழிச்சு அவனு முடிவு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்தியாவிலேருந்து ஒரு மினிஸ்டரும் அந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கடுத்து ஒரு வைரஸ் மாதிரி கண்டுபிடிச்சி அதை 140 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும் மகா கும்பமேளத்தில் அந்த தண்ணியில் கலந்து விட்டுறாங்க. அதனால அதை அட்டன் பண்ண எல்லா மக்களுக்குமே வைரஸ் தொற்று பரவிடுது. அதனால எப்படியாவது இந்த வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நம்ம பாலையாவோட பொண்ணு அந்த மருந்தை கண்டுபிடிச்சிது. அதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் குரூப் எப்படியாவது இந்த பொண்ணை அழிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம 2வது பாலையா என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து அந்த பொண்ணையும் காப்பாற்றுறாரு. கடைசியில் அந்த மருந்து அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா, எதனால பாலையா இவ்வளோ நாள் அண்டர் கிரவுண்ட்லேயே இருந்தார், கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் போயப்பட்டு சீனு அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபிசிக்ஸ் உண்மையிலேயே நியூட்டன் தான் கண்டுபிடிச்சாரா இல்லை போயப்பட்டு சீனு தான் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு நமக்கு படத்தை பார்க்கும்போது தெரியும். எதுக்குன்னா அந்த அளவுக்கு ஃபைட் காட்சி எல்லாத்தையுமே க்ரியேட்டிவிட்டியாக சூப்பராக நமக்கு கொண்டு சேர்த்துருக்காரு போயப்பட்டி சீனும். இதுக்கு நடுவில் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. பாலையா பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரோட நடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்குன்னா இந்த படத்தில் அவர் டபுள் லோட் பண்ணியிருக்காரு. கடைசியில் அவங்க அம்மா இறந்ததுக்கு ஒரு சென்டிமெண்ட் காட்சி மாதிரி ஒன்று இருக்கும். அதில் நம்ம பாலையா அழுவார் பாருங்கள். அதை பார்க்கும்போதெல்லாம் நீ தாண்டா உண்மையிலேயே நடிப்பு அரக்கன் அப்படின்னு நமக்கு படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து வில்லனா நடித்த ஆதி அவரோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. நானும் அதே மாதிரி தான், நீங்கள் எத்தனை வாட்டி என்னை கொலை பண்ணாலும் நானும் திருப்பி வருவேன் அப்படின்னு அவர் சில காட்சியை வச்சு சம்பவம் பண்ணியிருக்கார் போயப்பட்டி சீனும். அதையும் வேறு லெவலில் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்டு, அந்த ஆக்ஷன் காட்சி, அந்த பிஜிஎம் அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பேக் போன்னு பார்த்தாலே சினிமாட்டோகிராஃபர் தான். எதுக்குன்னா இப்போ வர படத்துலலாம் ஹீரோ ஒரு 10 பேர் அடிக்கலாம், 15 பேர் அடிக்கலாம். ஆனால் பாலையா படத்தில் எப்பயுமே குறைஞ்சது 50-100 பேர் தான் அவர் அடிப்பார். அப்படி பறக்கிற மாதிரி காட்சி சினிமாட்டோகிராஃபர் அந்த ஷாட் எல்லாத்தையும் காமிச்சது உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. எதுக்குன்னா பாலையா மேலே ஒரு அடி கூட படாது. அதில் முக்கியமான சீன்னு பார்த்தோம்னா, இன்டர்வலில் ஒரு தரமான ஹிமாலயஸில் ஒரு ஃபைட் காட்சி வச்சுருப்பார் பாருங்க. அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஓஜி படத்தில் பவன் கல்யாண் தலையை வெட்டுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதே மாதிரியே இந்த படத்துலையும் பாலையா ஒரு தலையை வெட்டுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. படத்தில் ஃபைட் காட்சிகளுக்கு நம்ம குறைய சொல்ல முடியாது. எதுக்குன்னா அந்த அளவுக்கு போயப்பட்டி சீனு அவரோட க்ரியேட்டிவிட்டி மைண்டை வேறு லெவலில் அந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் இன்டர்வல் காட்சி, அடுத்த ஆதியும் பாலையாவும் போகிற ஃபைட்டு, அதுக்கடுத்து ஏதோ வில்லேஜில் ஒரு ஃபைட் இருக்கும், அது கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வரும் பாருங்கள். அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எத்தனை பேரை வச்சு கன்னை வச்சு நிப்பாட்ட வச்சாலும் நான் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு சூளத்தை வச்சு உங்கள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சில டைலாக்லாம் இருக்கும். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பாலையாவோட இங்கிலீஷை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர் மாதிரி இந்த படத்தில் இங்கிலீஷ் பேசுவார். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் படம் பார்க்கும்போது. இந்த எல்லா காட்சியிலையுமே சினிமாட்டோகிராஃபர் எங்கேயுமே பிசுறு இல்லாமல் சூப்பராக நமக்கு காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா தமனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. பாலையான்னு சொன்னாலே நம்ம தமன் பீஸ்ட் மோட் ஆன் பண்ணிடுவார். எதுக்குன்னா அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது நமக்கு 2 காதுமே வலிக்கும். எதுக்குன்னா அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வேறு லெவலில் போட்டிருக்காரு தமன். படத்தில் போயப்பட்டி சீனு உண்மையிலேயே ஃபைட் காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக வச்சுருக்காரு. எதுக்குன்னா படத்தில் பாலையா எல்லாத்தையுமே அடித்து துவைப்பார். ஆனால் அவர் மேலே ஒரு சின்ன கீறல் கூட இருக்காது. ஆனால் ஒரே ஒரு கட்டத்தில் நம்ம ஆதி பாலையா கையில் ஒரு கோடு ஓடுவார் பாருங்க. அந்த கோடு போட்டதுக்கு நம்ம பாலையா அங்கே ஒரு அனுமான் சிலை மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே அனுமானோட வெப்பன் இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம ஆதியோட நெஞ்சில் விட்டு கிருட்டுக்கிட்டு ஒரு 4 சுற்றுவார் பாருங்க. அதுலேயும் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு காதை அந்த இதயத்து பக்கத்தில் வச்சு சவுண்டு கேட்கும்போது ஒரு வழியாக செத்து தொலைஞ்சிட்டடா அப்படின்னு கீழே போட்டு அடி பறந்துட்டு அப்படி நடந்து வருவார் பாருங்க கெத்தா. அதுதான் நந்தமூரி பாலகிருஷ்ணனா சும்மாவாடா அப்படின்னு போயப்பட்டி சீனு ஒரு டைலாக் வேறு வச்சுருப்பாரு. அது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் படம் பார்க்கும்போது. படத்தில் டேரக்டர் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜும் சொல்லியிருக்காரு.
அதில் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம சின்ன பாலையா வந்து இந்த ட்ரக்ஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்க பேரண்ட்ஸு, சுற்றி உள்ள மக்கள், பெண்கள் இவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அது எல்லாத்தையுமே பாலையா வந்து மூச்சு விடாமல் சில டைலாக் பேசுவார். அதெல்லாம் ஓரளவுக்கு படத்தில் நல்லாவே வச்சுருக்காரு. அடுத்து கடைசி கிளைமேக்ஸில் இந்தியாவை பற்றி பாலையா பெருமையாக பேசுவார். அந்த காட்சி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்று தான், சாமி இருக்கோ இல்லையோ நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு அந்த காட்சியிலையும் நம்ம சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், நம்ம பாலையாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை இந்த சீனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் எங்கேயுமே லேக் அடிக்காத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம போயப்படி சீனு வந்து க்ரியேட்டிவிட்டி மைண்டை வேறு லெவலில் பீக்கில் வச்சுருக்காரு. எதுக்குன்னா கடைசி கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம பாலையா வந்து சொர்க்கலோகத்துக்கு அப்படியே நடந்தே போவார். அதை சுற்றி அந்த கோயிலை காமிச்சது, அந்த கோல்டன் கலரில் அந்த சிலையை காமிச்சது, அது எல்லாத்தையுமே போயப்படி சீனும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்க விஎஃப்எக்ஸ் டீமும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஆர்மி கேம்பில் நடக்கிற அந்த ஃபைட் காட்சி, நீங்கள் வந்து சாதா கன்னை வச்சு அடித்தாதானே அடிக்க முடியும், நான் வந்து கரண்ட்டை கொண்டு வந்து உன்னை தூக்குறேன்டா அப்படின்னு வில்லன் குரூப் சில சம்பவம் பண்ணுவாங்க. அதுக்கு பாலையா வந்து என்னைய வந்து யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சூளத்தை எடுத்துகிட்டு கிரிட்டுக்கிட்டுன்னு சுற்றுவார் பாருங்கள் ஃபேனு மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மாசாக கெத்தாக இருந்துச்சு அந்த காட்சி. அடுத்து அந்த சூளத்தை அப்படியே நம்ம தலைவலை சுற்றிக்கிட்டு கிட்டுன்னு மிக்சி மாதிரி சில சுற்றுவார் அந்த காட்சி, அந்த தலையை வெட்டுறது, அடுத்து தண்ணிக்குள்ளே இருந்து எந்திரிச்சு வர அந்த காட்சி, ஸ்டார்டிங்கில் வர ஃபைட்டு, அதெல்லாம் மொத்தமாக கழித்து பார்த்தா ஃபைட்டு மட்டும் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் கிட்ட இருக்குது. எதுக்குன்னா அந்த அளவுக்கு போயப்படி சீனு வந்து பாலையா வச்சு உங்களை வந்து நான் எங்கேயோ கொண்டு போகிறேன் அப்படின்னு வேறு லெவலாக செதுக்கி வச்சுருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி டேரக்டர் போயப்படி சீனு வந்து நான் வந்து கனவுல நினைக்கிற எல்லாத்தையுமே நான் இந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சில காட்சி எல்லாத்தையுமே நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். அதே மாதிரியே இந்த படத்துலையும் அவர் கனவுல வந்த எல்லாத்தையுமே இந்த படத்தில் இறக்கியிருக்காரு. எதுக்குன்னா படத்தில் கேமியோவாக சிவன் பண்ணியிருக்காரு, அடுத்து அனுமான் பண்ணியிருக்காரு, அடுத்து கிருஷ்ணர் வாய்ஸில் ஒன்று இருக்கும். அது எல்லாத்தையுமே போயப்பட்டி சீனு காமிச்சது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்டு தான் நம்ம போயப்பட்டி சீனோட பிடிச்சதே. அந்த அளவுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டியை வேறு லெவலில் பீக்கில் கொண்டு போய் வச்சுருக்காரு அந்த காட்சி எல்லாத்துலேயுமே. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா டேரக்டர் போயப்பட்டி சீனு வந்து கதையை ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. படத்தில் வந்து நம்ம ஃபைட் காட்சி எங்கேயுமே ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அது எதுவுமே பார்க்கக்கூடாது. அதே மாதிரி லவ்வுன்னு இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. படத்தில் ஒன் அண்ட் ஒன்லி ஃபைட்டு, தேவையில்லாத ட்ராமா, பொலிட்டீஷியன் அப்படியே தான் கொண்டு போவாங்க. மற்றபடி படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா கதை ஒன்றுமே இருக்காது. எப்பயுமே நம்ம பாலையா படத்தை எதுக்காண்டி பார்க்க போனவோ அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் போயப்பட்டி சீனு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காரு. எதுக்குன்னா அந்த அளவுக்கு வேறு லெவலில் டேரக்டரும் சரி ஹீரோவும் சரி அவ்வளோ பீக்காக அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க படத்தில். நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் மறக்காமல் பார்த்துருங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லேயே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பாட்டு மட்டும் ஓரளவுக்கு என்னடா அது இப்படி பண்ணியிருக்கீங்களேன்னு இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் வேறு எதுவுமே குறை சொல்கிற மாதிரி ஒரு சீனு கூட இருக்காது. அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க படத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.